ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் எங்கே வந்துச்சுன்னா போரூரில் வந்துச்சு. என்னென்னா அவங்க டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் கஸ்டமர் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாயிண்ட்டெல்லாம் எதனா ஃபில் பண்ணிவிட்டா இன்னும் லைஃப் டைம் எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி வரும்னு கேட்டாங்க. ஸோ நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மைக்லாட்ரிக்லேயே லிக்விட் பேஸில் வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விட் ஒன்று இருக்குது. அது ப்ளஸ் சிமெண்ட் அதிலே செட்டாக வந்துடும். அந்த ரைஸை ஃபில் பண்ணி ஜாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண சொல்லிவிட்டான். அவங்களே பெயிண்டர் வச்சு அவன் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. சரி, நானும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டே 1 என்ன ப்ராசஸ் பண்ணணுன்றது இப்போ இதில் போட்டிருப்பேன். டே 2 என்ன பண்ணணுன்றது போட்டிருப்பேன். டே 1 வந்து ஃபுல்லாக மேலே எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு எதனா ஃபங்கஸ் பாசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுவும் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வாட்டர் செட் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். டே 1 ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் டே 2 வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். கெமிக்கல் ரேஷியோ கரெக்டான ரேஷியோ கெமிக்கல் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா ஜாயிண்ட்டையும் கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரஸ் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். ஸோ ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஆளுங்களை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் வழியே இந்த ஃப்யூச்சரில் பிரச்சனையே வராது. இப்போது 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா 3000 சார்ஜ் பண்ணுறோம். 200க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது 2 நாளாக ப்ராசஸ். ஓகேங்களா, 2 டேஸ்க்கு இந்த சேம் அமௌண்ட் தான் வரும். 8 ஸ்கொயர் ஃபீட் 10 ரூபீஸ் வரும். ஓகேங்களா, இது ஆல் ஓவர் சென்னை மட்டும் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ஜாயிண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் என்ன பண்ணணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டில் கொடுக்குற நம்பருக்கு. ஈவன் அந்த பாத்ரூம் வாட்டர் லீக்கேஜ் இஷ்யூக்கு நம்ம மெயினாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பாத்ரூம் லீக்கேஜ் இஷ்யூ இருக்குது, ஜாயிண்ட் வழியாக வருதுன்னா அந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக கட் பண்ணி நாங்கள் எப்பாச்சும் போய்ட்டு ஃபில் பண்ணுறோம். ஒரு பாத்ரூம் வந்து 3000 35 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மெட்டீரியல் சார்ஜ் அதிகமாகும். கீழே நம்ம கால் பண்ணி நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.